சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இந்திய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சிவத்தில் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை குழுவின் சார்பாக வருவர்கள் என்று வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அன்பிற்கினிய ஆன்மீக பெருமக்களே, இந்த டெலகிராம் சேனலில் வரலாற்று நாயகர்களாக நாம் வணங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன்மார் தெய்வங்களை பற்றியும் அருக்காணி தங்கால் என்ற தெய்வத்தை பற்றியும் பேசலாம் என்று ஆசைப்படுகின்றேன். சம்பவாமி யுகே யுகே. பூ உலகில் எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுது நான் இங்கு வருவேன் என்று கிருஷ்ண பரமாத்மா சொன்னார். அதன்படி வரலாற்று நாயகர்களாக இந்த பூ உலகில் அண்ணன்மார் தெய்வங்கள், அண்ணன்மார் சிங்கம், அருக்காணி தங்கம் என்ற தலைப்பிற்கேற்க அண்ணன்மார்களும் இவர்களுடைய தங்கை அருக்காணி தங்கமும் அவதாரம் எடுத்தார்கள். அவதாரம் என்றால் என்ன? தெய்வம் மனித உயிர்களை காப்பதற்காக தன் நிலையிலிருந்து இறங்கி வருவது அவதாரம். அப்படித்தான் முருகன் அவதாரம், ராமன் அவதாரம், ஐயப்பன் அவதாரம், முப்பெரும் சக்திகள் அவதாரம், கருப்பண்ணசாமி, முனியசாமி போன்ற அவதாரங்கள் மூல தெய்வத்திலிருந்து இவைகள் மாறுபட்டு சக்தி அப்படியே இருக்கும். ஆனால் இவர்கள் வேறொரு உருவம் எடுத்து இங்கே அவதாரம் எடுத்து வருவார்கள். விஷ்ணுதான் ராம அவதாரம் எடுத்தார். இப்படி இந்த வரலாற்றில் காணப்போகும் பொன்னர் சங்கர், அருக்காணி தங்கம் இவர்கள் இந்த பூவுலகிற்கு அவதாரம் எடுத்து வந்தார்கள். அதற்கு முன்னதாக குன்றுடையார் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட குன்றுடையார் அவதாரம் எடுத்தார். அவர் பிறப்பிலே மிகப்பெரிய செல்வந்தர். அவருடைய தந்தையார் திடீரென்று இறந்து விடவே குன்றுடையார் இயல்பாகவே அமைதியான குணமுடன், அப்பாவியான குணமுடன் விளங்கி வந்தார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருடைய பங்காளிகள் இவர் அமைதியையும் அப்பாவித்தனத்தையும் கருத்தில் கொண்டு அவரை ஏமாற்றி அடித்து நொறுக்கி முள்ளிலும் கல்லிலும் கட்டி வைத்து அவரை ஊரை விட்டே துரத்தி விட்டார்கள். இது இப்படி இருக்க குன்றுடையாரின் மாமா மகள் தாமரை நாச்சியார்
இவர் குன்றுடையாரை மனதார விரும்பி வந்தார். மணந்தால் குன்றுடையாரைத்தான் மணப்பது என்று ஒரு தீர்மானமாக இருந்தார். ஆனால் தாமரை நாச்சியாரின் தந்தையாருக்கு அது பிடிக்கவில்லை. செல்வந்தராக இந்த குன்றுடையார் பங்காளிகளால் செல்வங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு எளியவராக வறியவராக மாறிவிட்டார். மீண்டும் சம்பாதிப்பதற்கு தெம்பும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒருவருக்கு தன் பெண்ணை தரமாட்டேன் என்று அவர் மறுத்துவிட்டார். இந்த நிலையில் பசி, பிணி எல்லாம் வருத்த குன்றுடையார் அப்படியே மெல்ல மெல்ல நடந்து கரூருக்கு வந்து விடுகிறார். கரூரிலே தனகோடி என்ற ஒரு செல்வந்தர் இருந்தார். அவருக்கும் அவர் மனைவிக்கும் குழந்தை பேறு இல்லாததால் இவரையே தன் குழந்தையாக பாவித்து அவருக்கு தைரியம் கொடுத்து ஆயுத பயிற்சி கொடுத்து நல்லபடியாக வளர்த்து வருகிறார்கள். இங்கே இப்படி நடந்து கொண்டிருக்க அங்கே தாமரை நாச்சியார் வீட்டில் அவளுக்கு திருமணம் ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த திருமண நிகழ்வை ஒட்டி இல்லாதவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஏழ்மை நிலையில் இருக்கின்ற பலருக்கு அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த வரிசையிலே குன்றுடையாரும் தன்னை ஒரு ஏழை போல எளியவன் போல மாற்றிக்கொண்டு தாமரை நாச்சியார் அருகில் சென்றவுடன் அவரை கடத்தி வந்து விடுகிறார், தூக்கி வந்து விடுகிறார். முன்பு போல் இல்லையே, இப்பொழுதுக்கு அவருக்கு குதிரை ஏற்றம், வாள் பயிற்சி, வேல் பயிற்சி எல்லாம் தெரியும். அந்த அம்மையாரை தூக்கி வந்து திருமணம் செய்து கொள்கிறார். இருவரும் கரூரிலே சிறிது நாட்கள் வாழ்கிறார்கள். தாமரை நாச்சியாரை அவரை பெற்றவர்கள் வெறுத்து விடுகிறார்கள். நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று பார்க்கலாம் என்று சபதம் எடுத்து அவர்களுக்கு மீண்டும் தொல்லைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கணவனும் மனைவியும் மனம் பொத்து நன்றாக வாழ்ந்து தாமரை நாச்சியார் கருவுறுகிறார். இப்படி இருக்கையில் மீண்டும் கோலாத்தா என்று சொல்லக்கூடிய குன்றுடையாரின் பங்காளி அவரை எப்படியும் ஒழித்து கட்ட வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் ஒரு இடத்திலே பதுங்கிக் கொள்கிறார்கள். அந்த கோலாத்தா என்பவர் தாமரை நாச்சியாரை சிறை வைத்து பிரசவ நேரத்திலே அந்த அம்மையார் சப்தம் போட்டாலோ
குழந்தை அழுகின்ற சத்தம் கேட்டாலோ அந்த குழந்தைகளை கொன்று விடுங்கள் என்று தன்னுடைய வீரர்களுக்கு உத்தரவிட்டு இருக்கிறார். என்ன செய்வது என்று தெரியவில்லை. உள்ளே தாமரை நாச்சியாருக்கு பிரசவ வலி வந்து விடுகிறது. ஆனால் எங்கே தான் அழுதால் தம் குழந்தைகளுக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று அந்த வலியை பொறுத்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது செல்லாண்டியம்மன் அவர்கள் வணங்கும் தெய்வம் ஒரு தாதியாக வேலைக்கார பெண்ணாக உருவெடுத்து அங்கே உள்ளே வந்து தாமரை நாச்சியாரின் விழா எலும்பை விலக்கி அந்த இரு குழந்தைகளையும் எடுத்து விடுகிறார். இந்த குழந்தைகள் பிரசவித்து பிறக்கவில்லை. தாமரை நாச்சியாரின் விழா எலும்பை விலக்கி அந்த இரு சிங்கங்களையும் சிங்க குட்டிகளையும் தாமரை நாச்சியார் பெற்றெடுக்கிறார். பிறகு அவர்களை பகைவர்கள் கண்ணில் மண்ணை தூவி மீண்டும் கரூருக்கு வந்து விடுகிறார்கள். அங்கே குன்றுடையாரை வளர்த்த அதே குடும்பமும் பொன்னர் சங்கர் என்ற இந்த இரண்டு குழந்தைகளையும் வளர்க்கிறார்கள். அவர்களும் பிறப்பிலே சிங்கங்கள் அல்லவா, எல்லா விதமான போர் பயிற்சி, குதிரை ஏற்றம் போன்ற எல்லாவற்றையும் பழகி திருப்பி தன் தந்தையாரை கஷ்டப்படுத்திய அவர்களை அடித்து நொறுக்கி விரட்டி எடுத்து விட்டு அந்த ஊரிலே ஒரு சிறிய ராஜ்யம் ஒன்றை உருவாக்கி தன் தந்தையையும் தாயையும் அரியணையில் ஏற்றி அமர வைக்கிறார்கள். அந்த பருவத்திற்கு வந்த பிறகு பொன்னரும் சங்கரும் பருவத்திற்கு வந்த பிறகு அன்னிமார்கள் என்று சொல்லக்கூடிய தாமரை நாச்சியாரின் அண்ணன் மகள்கள் இரண்டு பேரும் பொன்னரையும் சங்கரையும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இருந்தாலும் தன் தந்தை மிகவும் சிரமப்பட்ட இந்த பூமியிலே மீண்டும் அவரை நிலைநிறுத்தி ஒரு ஆட்சி, நல்ல ஆட்சி செய்ய அதற்கான நேரம் வரும் வரை நாம் இல்லற வாழ்க்கை வாழக்கூடாது என்று பொன்னர் சங்கர் இருவரும் முடிவு செய்து அதை தன் மனைவிமார்களிடம் கோருகிறார்கள். அவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆக பொன்னர் சங்கர் இரண்டு பேரும் பிரம்மச்சரியம் காக்கிறார்கள். அன்னிமார்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் மனைவியர்கள் இரண்டு பேரும் கன்னித்தன்மை குறையாமல் வாழ்கிறார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது சோழனுக்கு உதவியாக இவர்கள் இருவரும் படை நடத்தி சோழனுடைய எதிரிகளை தூள் தூளாக்குகிறார்கள்.
அவருடன் சோழன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் அவருக்கு நண்பராக இருக்கிறார். இவர்களுடைய இருவருடைய வீரத்தையும் மெச்சி சோழ மன்னன் ஒரு பகுதிக்கு இவர்களை குறுநில மன்னர்களாக மகுடம் சூட்டி அவர்களுக்கு வேண்டும் என்கின்ற பொன் பொருள் எல்லாம் கொடுத்து அவர்கள் ஒரு சிற்றரசர்களாக மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சியிலே மக்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கையில் சோழ நாட்டிலே சோழ கொல்லையிலே பன்றிகள் மிகவும் தொந்தரவு செய்கிறது. சோளங்களை எல்லாம் கடித்து குதறி நிறைய சேதம் விளைவிக்கிறது என்று சோழ மன்னன் இவர்கள் இருவரையும் அந்த பன்றிகளை கொம்பன் என்று சொல்லுவார்கள் அழித்து வருமாறு ஆணையிடுகிறார். அண்ணன்மார்கள் 2 பேரும் சிங்கம் அல்லவா, அந்த பன்றிகளை அடித்து துரத்தி அந்த சோள பயிர்களை காக்கிறார். அந்த கொம்பன்களை குத்தி வேளால், தன் கையில் இருக்கின்ற வேளால் அந்த கொம்பன்களை குத்தி அந்த பயிர்களை உயிர்களை காக்கின்றார்கள். இது குன்றுடையாரின் பங்காளிகளுக்கு தெரிய வருகிறது. குன்றுடையார் அப்பாவி என்று நினைத்தோம். ஆனால் இப்பொழுது மிக பலம் பொருந்திய ஒருவனாக இருக்கிறான். போதாக்குறைக்கு அவனுடைய 2 மகன்களும் சிங்கக்குட்டிகளைப் போல மிகவும் வீரத்தோடு இருக்கிறார்கள் என்று தெரிந்து இவர்களை போரால் வெல்ல முடியாது, சூதால் தான் வெல்ல முடியும் என்று கருதி இந்த பொன்னர் சங்கர் 2 பேரில் பொன்னர் என்றும் நீதி, நேர்மை, கொடுத்த வாக்கை காத்தல் போன்ற மிகுந்த நல்ல குணங்களில் வாழ்ந்து வந்தார். இளையவர் சங்கர் மிகுந்த வேகமும் வீரமும் கொண்டவர். ஆகவே பொன்னரை தேர்ந்தெடுக்கிறார். அவரிடம் ஒருவர் அடைக்கலமாகின்றார். தான் வெளியூர் செல்வதாகவும் தன்னிடம் ஒரு தங்க மரக்கால் இருப்பதாகவும் அதை தாங்கள் தான் பாதுகாத்து வைக்க வேண்டும் என்று கேட்டு அதை அந்த நபர் பொன்னரிடம் கொடுக்கிறார். வந்தவர் மீது அதீத நம்பிக்கை கொண்ட பொன்னர் அது என்னவென்று கூட பார்க்காமல் வாங்கி வைத்துக் கொள்கிறார். சில காலம் கழித்து அந்த நபர் திரும்பி வந்து நான் கொடுத்த மரக்காலை கொடுங்கள் என்று கேட்கிறார். அவர் கொடுத்ததை கட்டுக்கூட பிரிக்காமல் அப்படியே திருப்பி கொடுக்கிறார். ஆனால் அந்த மரக்கால் மரத்தால் செய்ததாக இருக்கிறது. உடனே அந்த குய்யோ முருகி வந்து கத்துகிறார், நான் தங்கத்தாலான மரக்காலை கொடுத்தேன், இவர் என்னை ஏமாற்றி மரத்தாலான மரக்காலை கொடுக்கிறார் என்று சொல்லி
சத்தமிடுகிறார். சரியாக பரிசோதனை செய்து வாங்கி வைக்காதது தன் தவறு என்று உணர்ந்து கொண்ட பொன்னர், சரி, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அவர்கள் அதற்குள் கூட்டு சேர்ந்து ஒரு மதகு, அந்த மதகுக்கு ஒரு வாய் வழியாக உள்ளே நுழைந்து மறுவாய் வழியாக வெளியே வர வேண்டும். அப்படி வந்துவிட்டால் நீங்கள் சத்தியம் சொல்கிறீர்கள் என்று நம்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். பொன்னரும் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இது ஒரு வழியே சென்று மறு வழியே வரும் போது அவர் கழுத்தை வெட்டி விடுவது என்று திட்டம் தீட்டி கையில் உடைவாளோடு நிற்கிறார்கள். இதை எப்படியோ தெரிந்து கொண்ட சங்கர் அந்த உயிரிழப்பிலிருந்து அண்ணனை காத்து விடுகிறார். உடனே பொன்னருக்கு கோபம் வந்து அவர்களை கொல்ல துரத்துகிறார். இப்படி எல்லோரும் ஓடி வீரமலை என்ற, இப்பொழுது வீரப்பூர் என்று அழைக்கின்றோம், அந்த வீரமலைக்கு வந்து விடுகிறார்கள். அங்கே மாயவர் கிருஷ்ணனுடைய அவதாரம், மாயவர் துணைக்கு வந்து அவர்களை வழி நடத்துகிறார்கள். புயலென பாய்ந்து வந்த எதிரிகள் அனைவரையும் அடித்து நொறுக்குகிறார்கள். இப்படி இருக்கையில் பொன்னர் சங்கர் பிறப்பிலே ஒரு ரகசியம் என்னவென்று கேட்டால், 16 வயது வரைதான் அவர்கள் வாழ்வார்கள். அதற்கு மேல் அவர்கள் வாழ மாட்டார்கள் என்று வரம் பெற்றுத்தான் இருவரும் அவதாரம் எடுக்கிறார்கள். இப்படி இருக்கையில் மாயவரிடம் முறையிடுகிறார்கள். அவருடைய ஆயுட்காலம் முடிந்து விட்டது, அவர்களை திருப்பி மேல் உலகத்திற்கு அழைக்க வேண்டும் என்று சொல்ல, உடலிலே காயம் படாத அண்ணன்மார் சிங்கங்கள் மாயவர் தன் அம்பால் பொன்னரின் நெற்றியிலே காயம் செய்து விடுகிறார். அந்த நெற்றியிலே காயம் பட்டவுடன் பொன்னர் தனது காலம் முடிந்து விட்டது என்பதை அறிந்து கொண்டு அந்த வீரமலையிலேயே தன்னுடைய உடைவாளால் தன்னையே குத்தி கொண்டு இறந்து விடுகிறார். பின்னாலே வந்து கொண்டிருந்த சங்கர் இதை பார்த்து விட்டு, அந்தோ அண்ணன் மரித்த பிறகு நமக்கு இங்கு என்ன வேலை என்று சொல்லி மிச்சமிருந்த எதிரிகளையும் பந்தாடி விட்டு மாயவர் குறிப்பால் சங்கருக்கு உணர்த்த, அவரும் சங்கர் பாறை என்று வீரப்பூர் இன்றும் அந்த பாறை இருக்கிறது, அங்கே சென்று தன் வாளால் தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறார். இவர்களுடைய தங்கை அருக்காணி அண்ணன்மார்களை காணவில்லையே என்று அந்த வீரை மலைக்கு அழுது கொண்டே தேடி வருகிறார். இது இப்படி இருக்கையில் அண்ணன்மார்கள் இருவரும் இறந்து விட்டார்கள்
அதே நேரத்தில் பகைவர்கள் தங்களை நெருங்கி வருகிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அன்னிமார்களே தாங்கள் இருந்த கோட்டையை தாங்களே தீ வைத்துக் கொண்டு அக்னி பிரவேசம் செய்கிறார்கள். கன்னி தெய்வங்களாக இருந்தவர்கள் அப்படி கன்னி தெய்வமாக இருந்தவர்கள் தங்களை அக்னிக்குள் புகுத்திக் கொள்கிறார்கள். அத்தை பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அவருடைய சகோதரர்கள் இங்கே பொன்னர் சங்கர் இறந்த பிறகு அவர்களும் தங்களை மாய்த்துக் கொள்கிறார்கள். இதை கேள்விப்பட்டு குண்டுடையாரும் தாமரையாரும் சிவகதி அடைந்து விடுகிறார்கள். இந்த நேரத்திலே இவர்களின் தங்கை அருக்காணி தங்கம், அருக்காணி தங்கால் என்று சொல்லக்கூடிய கன்னிப்பெண் தன் அண்ணன்மார்களை தேடிக்கொண்டு வருகிறார். வரும்போதே இவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அழுது கொண்டே தேடிக்கொண்டே வருகிறார். ஒரு பாடல் ஒன்று பாடிக்கொண்டு வருகிறார். சின்னண்ணா பெரியண்ணா பொன்னண்ணா சங்கரண்ணா என்னண்ணா இது கொடுமை எங்கண்ணா இருக்கீங்க. சின்னண்ணா பெரியண்ணா பொன்னண்ணா சங்கரண்ணா என்னண்ணா இது கொடுமை எங்கண்ணா இருக்கீங்க. மண்ணாண்ட மன்னவரே மண்ணிலங்க இருக்கீக, விண்ணாண்ட மன்னவரே விண்ணுக்கா போனீக. சின்னண்ணா பெரியண்ணா எங்கிருந்தாலும் நான் வருவேன், என்ன செஞ்சும் எழுப்பிடுவேன். சின்னண்ணா பெரியண்ணா பொன்னண்ணா சங்கரண்ணா என்னண்ணா இது கொடுமை எங்கண்ணா இருக்கீங்க. வீரப்பூர் கோட்டைக்குள்ளே வெள்ளி நிலா பந்தடிச்சோம், வீரமல நாட்டுக்குள்ளே விளையாண்டுதான் திரிஞ்சோம். வீரப்பூர் கோட்டைக்குள்ளே வெள்ளி நிலா பந்தடிச்சோம், வீரமல நாட்டுக்குள்ளே விளையாண்டு மகிழ்ந்திருந்தோம். சின்னண்ணா பெரியண்ணா பொன்னண்ணா சங்கரண்ணா என்னண்ணா இது கொடுமை எங்கண்ணா இருக்கீங்க, எங்கண்ணா இருக்கீங்க, எங்கண்ணா இருக்கீங்க என்று மனம் வெதும்பி பாடிக்கொண்டே அந்த வீரமலை காட்டிலே அந்த வீரப்பூர் நாட்டிலே தேடிக்கொண்டே வருகிறார். ஒரு கன்னியின் அழுகுரல் கேட்கிறதே என்று மகாமுனி அவர் அருக்காணி தங்கத்துடன் பாதுகாப்பாக வருகிறார். அவரோடு மற்ற உபதெய்வங்கள் சப்த கன்னிமார் போன்ற தெய்வங்கள் வருகிறார்கள். வந்து அவள் மாயவரை சந்திக்கிறாள். உன் அண்ணனுடைய வயது முடிந்து விட்டது, அதனால்
அவர்கள் மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்று விட்டார்கள் என்று மாயவர் தெரிவிக்கிறார். நான் விடமாட்டேன் என்று சொல்லி தான் கொண்டு வந்த தீர்த்தத்தை கையெடுத்து இறந்து கிடக்கும் பொன்னர் மீதும் இறந்து கிடக்கும் சங்கர் மீதும் அருக்காணி தங்கால் தெளிக்கிறார். அந்த தீர்த்தம் பட்ட மாத்திரத்தில் பொன்னரும் சங்கரும் உயிர்ப்பித்து எழுந்து விடுகிறார்கள். அது மட்டுமல்ல, குன்றுடையாரும் தாமரையாலும் எழுந்து விடுகிறார்கள். இப்படி இருக்கையிலே அன்னிமார்கள் நெருப்பிலே கருகிவிட்டார்கள். கருகியவர்களை எழுப்ப முடியாது, எனவே கன்னி தெய்வங்கள் ஆகிவிட்டார்கள் என்று சொல்லி அத்தைவர்களையும் எழுப்பி எல்லோரும் இந்த பூமி வாழ்வதற்காக, பூமியின் உயிர்கள் வாழ்வதற்காக இந்த பூமிக்கு அவதாரம் எடுத்து வந்தவர்கள் இவர்கள். இனிமேல் இந்த மக்களுக்கு எந்தவித தொந்தரவும் வரக்கூடாது என்று சொல்லி மாயவரிடம் உத்தரவு கேட்டு விண்ணுலகம் பறக்கிறார்கள். மாயவரின் அருளால் இன்றும் வீரப்பூர் மண்ணிலே, அந்த வீரமலை நாட்டிலே சக்தி விளங்கி வருகிறது. இன்றும் சங்கர் பாறை என்ற இடத்தில் சென்று பார்த்தால் அந்த பாறையை சுற்றி இருக்கக்கூடிய சில கற்கள் இரத்தம் உறைந்தது போல் காணப்படும். இன்னும் அங்கே பொன்னர் சங்கர் கோவில் இருக்கிறது. அவர்களுக்கு தெய்வம் துணை இருக்கிறது என்பதை நிலைநாட்ட பெரிய காண்டியம்மன் கோவில் அங்கே இருக்கிறது. இவர்களுக்கு காவலாக இருக்கின்ற மகாமுனி என்னும் தெய்வம் இன்னும் காவலாக அங்கு நின்று கொண்டிருக்கிறது. இப்படி வீர வரலாறை படைத்த அண்ணன்மார் சிங்கங்கள் அருக்காணி தங்கம் ஆகியோர் இன்னும் பல பேர்களுக்கு குலதெய்வங்களாக விளங்கி வருகிறார்கள். வீரம் விளைந்த மண்ணாக வீரப்பூர் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களை வணங்கியவர்களுக்கு உடற்பிணி, மனப்பிணி போன்ற எந்த துயர்களும் வாராமல் அந்த தெய்வங்கள் காத்து கொண்டிருக்கிறது. இந்த அண்ணன்மார் தெய்வங்களை ஆங்காங்கே சிலைகள் எழுப்பி அன்பர்களும் பக்தர்களும் வணங்கி வருகிறார்கள். இன்றும் மாசி மாதத்திலே அந்த வீரப்பூரிலே அண்ணன்மார் தெய்வங்களை பற்றி அந்த வரலாறை மையப்படுத்தி விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன்மார் கீழே விழுந்த நிகழ்வு படுகளம் என்று அழைக்கப்படுகிறது. இன்றும் அந்த வீரப்பூர் மண்ணிலே அருள் முகத்தோடு படுகளம் விழுவதும், யாரோ ஒரு கன்னிப்பெண் எங்கிருந்து வருகிறார் என்று தெரியாது. அவர் வந்து தீர்த்தம் தெளித்தால் படுகளம் விழுந்தவர்கள் எழுவதும் ஆக இந்த அற்புதங்கள் இன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த அற்புத அவதாரங்களை மனம், மொழி, மெய், வாக்கு இவைகளால் வணங்கி வந்தால் எல்லா நலமும் எல்லா வளமும் வாய்க்கும் என்பது திண்ணம்.
நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருக்கின்ற தீய சக்திகள் விலகிவிடும். நம்பிக்கையோடு அந்த தெய்வங்களை வணங்குவோம். எத்தனையோ பேரை அவர்களை குலதெய்வங்கள் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அந்த குலதெய்வத்தை அதற்குரிய நெறிப்படி அதற்குரிய முறைப்படி வணங்கி வருகிறார்கள். அந்த தெய்வம் எல்லோருக்கும் எல்லா நலங்களையும் வளங்களையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நாமும் அண்ணன்மார் சிங்கங்களையும் அருக்காணி தங்கத்தையும் குண்டுடையார் தாமரை நாச்சியாரையும் மகாமுனியையும் அன்னிமார்களையும் அத்தை பிள்ளைகளையும் மாயவரையும் வணங்கி மகிழ்வெய்துவோமாக. எல்லாம் இறைவன் செயல். அண்ணன்மார்கள் சிங்கத்தின் திருவடிகளே சரணம். அருக்காணி தங்கத்தின் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் எல்லா நலமும் எல்லா வளமும் வாய்க்க இந்த தெய்வங்கள் அருள் கூட்டட்டும் என்று அவங்க தெய்வங்களை வேண்டி விரும்பி வணங்கி இந்த அளவிலே என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி 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 நன்றி. நல்லா இருந்தது. நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க. நிறைய ஆக்சுவலா இவ்வளவு விஷயம் வந்து பேசுறதுக்கு வந்து நிறைய என்ன சொல்றேன், அவ்வளவு கண்டென்ட், அவ்வளவு விஷயம், நிறைய சப்ஜெக்ட் பண்ணி கொடுத்த கண்டென்ட். தலைக்க ஒரு புது தலைக்காது. எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். பொதுவா இந்த வரலாறு சொன்னாலே எல்லாரும் நல்லா இருப்பாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோயில்ல 5 மணி நேரம் 6 மணி நேரம் பேசியிருக்கேன் இந்த வரலாறைய. எங்க அப்பா இருக்கிற போது இந்த பாட்டெல்லாம் எங்க அப்பா பாடுவார். இந்த அளவுக்கு முடிந்தவரை இயன்றவரை என்னுடைய இந்த பணியை செய்திருக்கிறேன். எல்லோரும் வாழ்க, எல்லோரும் வாழ்க, எல்லோரும் வாழ்க. ரொம்ப நன்றி.